வசனம் வாழ்வளிக்கும் இறை வசனமே. இறை இயேசுவில் எனது அருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் அமைதியும் சமாதானமும். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய இறை சிந்தனை, இதோ ஆண்டவரின் அடிமை. அன்னை மரியாளானவள் கபிரியேல் தூதரிடம் மங்கள வார்த்தை பெற்ற பிறகு அந்த உரையாடலினுடைய இறுதியிலே அன்னை மரியாள் சொல்லக்கூடிய அந்த விருப்பம், இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும். இதோ ஆண்டவரின் அடிமை என்ற இறை சிந்தனை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக மங்கள வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 26 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் எனும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து எனும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீதின் குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாளுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை அவர் கேட்டு கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா அவரிடம், இது எப்படி நிகழும்? நானோ கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் எனது அருமை நண்பர்களே, தொடக்கத்திலே நான் சொன்னது போல, இதோ ஆண்டவரின் அடிமை என்ற அன்னை மரியாளினுடைய அந்த வார்த்தையை இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். இதோ ஆண்டவரின் அடிமை என்று இந்த வாசகம் முடிவு பெற்றிருந்தாலும், இந்த வாசகம் முழுவதும் படித்தால் ஒழிய அன்னையினுடைய இந்த விருப்ப ஒரு வார்த்தையை நம்மால் புரிந்து கொள்ள இயலாது. இதோ ஆண்டவரின் அடிமை என்று அன்னை மரியாள் ஏன் சொல்ல வேண்டும்? அடிமை என்ற ஒரு வார்த்தையை ஏன் பயன்படுத்த வேண்டும்? ஆங்கிலத்திலே I am the handmaid of the Lord, let it be done to me according to your word என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமை என்றால் என்ன? ஹேண்ட்மெய்ட் என்றால் என்ன? ஹேண்ட்மெய்ட் என்று சொல்லும்போது வேலைக்காரன் என்று பொருள். அடிமை என்றாலும் அதே பொருளை தான் கொண்டிருக்கிறது. வேலைக்காரன், வேலைக்காரி என்று சொல்லும்போது அவருடைய பணி என்னவாக இருக்கும் என்று பார்த்தோம் என்றால், ஆங்கிலத்தில் இவ்வாறாக ஹேண்ட்மெய்ட் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தைக்கு ஆங்கில அகராதியிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அர்த்தம் என்ன என்று பார்த்தோம் என்றால், a person who is the property of another person, whose later and also whose life is subject to the owner. அதாவது ஒருவர் இன்னொருவருடைய ஒரு சொத்தாக இருக்கிறார், அவருடைய அந்த முதலாளியினுடைய எல்லா ஏவுதலுக்கும் அடிபணியக்கூடிய ஒருவராக இருக்கிறார் என்ற ஒரு அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. ஆக வேலைக்காரன், வேலைக்காரி என்று சொல்லும்போது, அடிமை என்று சொல்லும்போது
என்னுடைய பணிகளுக்கெல்லாம் தயாராக ஒருவர் இருக்கிறார். A person is ready at the beck and call of the master. எஜமானன் அழைக்கும் போதெல்லாம் இதோ வருகிறேன், இதோ செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபராக, ஒரு ஆணாகவோ ஒரு பெண்ணாகவோ இருப்பவர் தான் அடிமை. ஆக அன்னை மரியாள் இதோ வருகிறேன், இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொல்லும்போது ஆண்டவரை தலைவனாகவும் அந்த தலைவனுடைய எல்லா கட்டளைகளுக்கும் அடைபணியக்கூடிய ஒரு பணிப்பெண்ணாகவும் நான் இதோ இருக்கிறேன் என்று முழுமையாக ஒப்புக்கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியமாக தான் இது அமைகிறது. ஆண்டவரே, எனக்கென்று ஒரு திட்டம் இல்லை, மாறாக நீர் எனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர். உம் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற நான் உமக்கு அடிபணிந்திருக்க வேண்டும். இவ்வாறு அடிபணிந்திருக்கும் போது உம் திட்டம் என்னிலே முழுமையாக நிறைவு பெறும். அந்த ஒரு செயலுக்கு இதோ நான் வருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்கியமாக, ஒரு இசைவாக தான் அன்னை மரியாளுடைய இந்த வசனம் அமைகிறது. வேலையாளன் என்பவன் இன்னொருவருக்கு கீழாக, எஜமானனுக்கு கீழாக, அவருக்கு மிக தாழ்ந்தவராக, அவர் கூப்பிடும் குரலுக்கெல்லாம் செவிமடுப்பவராக, அவர் ஏவக்கூடிய எல்லா செயல்களையும் செய்து முடிப்பவராக, தனக்கென்று எந்த விருப்பமும் இல்லாதவராக, எல்லா சூழ்நிலையிலும் எஜமானனுக்கு முழுமையாக பணிந்திருக்கக்கூடிய ஒரு நபராக தான் அடிமை என்ற ஒருவர் இருக்கிறார். ஆக அன்னை மரியாள் இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொல்லும்போது ஆண்டவருக்கு முழுமையாக இதோ நான் இருக்கிறேன், உமக்காக இருக்கிறேன், உம்முடைய ஏவுதலுக்கு அடிபணிந்திருக்கிறேன் என்று அந்த ஒரு வாழ்க்கையை வாழ முழுமையாக இசைவு தெரிவித்திருக்கிறாள். முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு வலிமையோடு, எந்தவித வற்புறுத்தலுமின்றி சுயநினைவோடு இந்த ஒரு அடிமைத்தனத்தை அன்னை மரியாள் ஏற்றுக்கொள்கிறார். இந்த அடிமைத்தனம் என்பது ஒரு தாழ்வு மனப்பான்மையா, இல்லை ஒன்றும் இயலாத தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையா என்று சொல்லும்போது அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை என்றுதான் எனக்கு தோன்கிறது. அன்னை மரியாள் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறார். யாருடைய வற்புறுத்தலும் இன்றி இறைவன் என்னை அழைத்திருக்கிறார், இறைவனுடைய தூதர் எனக்கு இந்த செய்தியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் என்னவென்று பார்த்தோம் என்றால், நீ கருவுற இருப்பது தூய ஆவியால், அந்த மகன் இயேசு என்று பெயரிடுவீர், அந்த மகனுக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அந்த மகன் எவ்வாறு இருப்பார்? தாவீதினுடைய வழிமரபிலே வருவார், அவர் என்றென்றும் அரசாழ்வார் என்று பல செய்திகளை சொல்லி முடிக்கிறார். இந்த செய்திகளெல்லாம் நடக்கும், என்னிலே ஆண்டவர் நடத்துவார் என்று ஆழ்ந்த விசுவாசத்தோடு, நீர் நடத்தும் ஆண்டவரே, நான் உமது கரங்களிலே நான் ஒரு கருவியாக இருக்கிறேன் என்று முழு மனதாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு செயல்தான் அன்னை மரியாளுடைய இதோ ஆண்டவரின் அடிமை என்ற ஒரு இசைவு. ஆக அன்னை மரியாள் தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்த போது இறைவன் இயேசு அவரிலே மீட்பு திட்டத்தை முழுமையாக செவ்வனே செய்து முடிக்கிறார். அந்த அன்னை மரியாள் கடவுளுக்கு அடிமையாக இருக்கிறேன் என்று சொன்னபோது அவர் வயிற்றிலே பிறந்த அந்த குழந்தை எவ்வாறு இருக்கும்? இயேசு கிறிஸ்து, இயேசு எவ்வாறாக இருக்கிறார்? தாவீதின் வழிமரபிலே வர இருக்கக்கூடியவர், தாவீதின் வழிமரபிலே என்றென்றும் ஆட்சி செலுத்தக்கூடியவர், பலருடைய வீழ்ச்சிக்கு காரணமாகவும் சிலருடைய எழுச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடியவர், இறையாட்சி இங்கு கட்ட இருப்பவர், இவ்வாறு விளங்கக்கூடிய ஒருவர் எவ்வாறு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும்? ஒரு அடிமையின் மகனாக. ஆக அன்னை மரியாள் இறை சித்தத்துக்கு முழுமையாக அடிபணிந்து அடிமையாக தன்னை ஒப்படைக்கிறாள் ஆண்டவருடைய திருக்கரங்களிலே. அதே போன்று இயேசுவும் தன்னை முழுமையாக இறை தந்தையின் விருப்பத்திற்கு முழுமையாக அடிபணிகிறார். இதோ ஆண்டவரின் அடிமை என்று. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 வசனம் 6 நாம் படிக்க கேட்டோம் என்றால், 6 11 முடிய நாம் படிக்க கேட்டோம் என்றால், இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை அவர் கொண்டிருந்தாலும் அவருக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை வரிந்து பற்றி கொண்டிருக்கவில்லை. மாறாக தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் பூண்டு மனிதருக்கு ஒப்பானார். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே முழுவதுமாக ஒப்புக் கொடுத்தார் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. புனித பவுலடியார் அழகாக எழுதியிருக்கிறார். கடவுளுக்கு இணையான ஒரு நிலை தந்தை, மகன், தூய ஆவி
3 ஆட்களாக இருந்தாலும் ஒரே கடவுளாக இருக்கிறார். அந்த மகனானவர் தந்தையின் திருவுளத்தை ஏற்றுக்கொண்டு இவ்வுலகிலே மனிதனாக உருவெடுத்த பிறகு அந்த மனிதனாக உருவெடுக்கக்கூடிய செயல் எவ்வாறு இருக்கிறது? தந்தையே, நீர் என்னிலே சில செயல்களை செய்ய காத்திருக்கிறீர், அதற்கு முழுமையாக நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இன்னொரு இடத்திலே நற்செய்தியாளர் அழகாக சொல்லுவார். இயேசுவை பற்றி சொல்லும்போது இயேசுவே ஒரு இடத்தில் சொல்லுவார், நான் என்னுடைய பணி என்பது என்ன? விண்ணக தந்தையினுடைய அலுவல்களை செய்து முடிப்பதே என்னுடைய உணவு என்று சொல்வார். மை ஃபுட் இஸ் டு டூ த வில் ஆஃப் த ஃபாதர் என்று சொல்வார். என்னுடைய உணவு என்பது என்ன? தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது. தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது என்பது என்னை முழுமையாக அவரிடம் ஒப்புக் கொடுத்தால் மட்டுமே முடியும். அங்கு என்னுடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்கு இடமே இல்லை. அங்கு என்னுடைய அவமானங்களோ, அங்கு என்னுடைய புகழ்ச்சியோ, அங்கு என்னுடைய தற்பெருமையோ அங்கு அதற்கு வேலையே இல்லை. மாறாக அவருடைய பெயர் அங்கு நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய திட்டம் என்னிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஆக அன்னை மரியாள் இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொன்னபோது அவர் உதரத்திலே கருதரித்த இயேசு அவரும் தன்னை அடிமையாக விண்ணக தந்தையினுடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறார். தந்தையே, உமது சித்தப்படி என்னை நடத்தும். இதோ உமது கரங்களிலே நான் அடிமையாக இருக்கிறேன். லூக்கா 22:42 நாம் படிக்கும்போது அந்த கெத்சமனி தோட்டத்திலே இயேசு இரத்த வேர்வை வேர்த்து கொண்டிருந்த போது அங்கு அந்த துன்பக் கிண்ணம் அந்த இறக்கக்கூடிய அந்த காட்சிகள் அவர் கண்முன்னே வந்த பொழுது, அந்த துன்பப்படக்கூடிய காட்சிகள் அவருடைய கண்முன்னே வந்த பொழுது அவர் சொன்ன வசனம் என்ன? தந்தையே, கூடுமானால் இந்த துன்பக்கணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனால் என் விருப்பப்படி அல்ல, மாறாக உம் விருப்பப்படி என்று முடிக்கிறார். உம் சித்தப்படி என்பதுதான் அடிமைத்தன வாழ்வு. அடிமைத்தன வாழ்வு என்பது மீண்டுமாக ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்ல, இயலாத ஒரு நிலை அல்ல, மாறாக விருப்பத்துடன் விண்ணக தந்தையினுடைய என்னை படைத்த தேவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற நான் என்னை ஒப்புக் கொடுப்பதுதான் அந்த செயல். அந்த செயலை அன்னை மரியாள் செய்தால் அந்த அன்னை மரியாளுடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய இயேசுவும் அவ்வாறே தன்னை முழுமையாக விண்ணக தந்தையினுடைய திருவுளத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறார். அப்படி ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசு மீண்டுமாக என்ன சொல்கிறார்? தன்னுடைய பணியாளர்கள், அவர் தேர்ந்து கொண்ட அந்த பணியாளர்கள். மார்க் நற்செய்தி அதிகாரம் 3:13 நாம் படிக்கிறோம். தனக்கு விரும்பியவர்களை மலை மீது ஏறி தனக்கு விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களுக்கு அப்போஸ்தலர் எனும் பெயரிட்டார். தம்மோடு இருக்கவும் அனுப்பப்படவும் அவர்களை தேர்ந்து கொண்டார் என்று நாம் படிக்கிறோம். அவ்வாறு தேர்ந்து கொள்ளப்பட்ட அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கும் என்ன சொல்கிறார்? நீங்கள் எவ்வாறு திகழ வேண்டும்? உங்களுக்குள்ளே யார் பெரியவர் என்று நீங்கள் அடித்துக் கொள்ள வேண்டாம். மாறாக உங்களுக்குள் பெரியவராக இருக்க விரும்புகிறீர்கள், உங்களுள் தலைவனாக இருக்க விரும்புகிறீர்கள், எல்லோருக்கும் பணியாளராக இருங்கள் என்று சொல்கிறார். போதனையோடு நிறுத்திவிடவில்லை, அவர்களுக்கு செய்முறை விளக்கம் செய்து காண்பிக்கிறார். புனித வியாழன் அன்று ராவுணவின் போது அந்த பணியாளனுக்குரிய செயலை, அந்த அடிமைக்குரிய செயலை செய்தும் காண்பிக்கிறார். அது ஒரு நாடகம் அல்ல, மாறாக இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும், இப்படிதான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இப்படிதான் அன்னை மரியாள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அதே போல நீங்களும் வாழ வேண்டும். உங்களுடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், என்னுடைய பெயரை வருங்காலத்தில் தாங்கக்கூடிய ஒவ்வொருவரும் கிறிஸ்துவதாக இவ்வாறு தான் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்முறை விளக்கத்தை அங்கே அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். அந்த ராவுணவின் போது அந்த 12 சீடர்களுக்கும் பாதங்களை கழுவியதன் மூலமாக ராயப்பர், ஆண்டவரே, நீர் என் பாதங்களை கழுவ நான் விடமாட்டேன் என்று தடுத்து நிறுத்திய போது, இவ்வாறு நான் செய்யவில்லை, எனக்கு உன்னோடு பங்கில்லை என்று சொல்கிறார். அவ்வாறெனில் என் தலையையும் கழுவும் என்று சொல்கிறார். குளித்தவன் கால்களை மட்டும் கழுவினால் போதும், தலை தேவையில்லை என்று சொன்னதுக்கு அப்புறம் அவர் தன்னுடைய பாதங்களை கழுவ அனுமதிக்கிறார். அவ்வாறு செய்தபோது கடைசியாக அவர் சொன்ன அந்த வார்த்தை என்ன? நீங்கள் என்னை தலைவன் என்று அழைக்கிறீர்கள், நீங்கள் என்னை போதகர் என்று அழைக்கிறீர்கள், உங்கள் தலைவனும் போதகருமாகிய நான் இவ்வாறு உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவருக்கொருவர் இவ்வாறு பாதங்களை கழுவி பணிவிடை செய்து பணியாளர்களாக நீங்கள் வாழ வேண்டும். நான் இந்த உலகத்திற்கு வந்தது பணிவிடை பெற அன்று, மாறாக பணிவிடை புரியவே என்று சொல்கிறார். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13:4 நாம் படிக்கும் பொழுது இந்த ராவுணவினுடைய காட்சி முழுமையாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. பணி வாழ்வு செய்ய, பணிவிடை செய்ய, பணிவிடை பெற அல்ல, மாறாக பணிவிடை செய்ய. ஆக ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும், ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு என்ன? நாம் பணிவிடை பெற அல்ல, மாறாக பணிவிடை புரிய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
மீண்டுமாக இது ஒரு அழைப்பாக மட்டும் அவர் நிறுத்திவிடவில்லை. இறைவன் இயேசு நீங்கள் பணிவிடை செய்து வாழ வேண்டும் என்று ஒரு அழைப்பாக விடவில்லை. He has not given this as a kind of an exaltation, rather he has given as an commandment. இது ஒரு அழைப்பாக விட்டுவிடவில்லை, மாறாக அதை ஒரு கட்டளையாக கொடுக்கிறார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 13-14 நாம் படித்தோம் என்றால், உங்கள் போதகரும் ஆசிரியருமாகிய நான் இவ்வாறு உங்கள் பாதங்களை கழுவுகிறேன் என்றால் நீங்களும் அவ்வாறே செய்ய வேண்டும். இட் இஸ் a mandatory, செய்தே ஆக வேண்டும், ஒரு கட்டளையை கொடுக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை மட்டுமல்ல, அதிகாரத்தோடு வாழ்வது மட்டுமல்ல, காலரை தூக்கி விட்டு கொண்டு எல்லோரையும் விட நான் உயர்ந்தவன் என்று சொல்லிக் கொள்வதல்ல. நான் ஆதி கிறிஸ்தவன், நான் தொடக்கத்திலிருந்தே கிறிஸ்தவன், பரம்பரையாக கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவ கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்திலே ஊறினவன் என்று சொல்லிக் கொள்வதோடு நிறுத்திவிடக் கூடாது. மாறாக என் தலைவன் இயேசுவை போல ஒரு பணிவாழ்வு செய்ய நான் அழைக்கப்படுகிறேன். அழைக்கப்படுவது மட்டுமல்ல, அது ஒரு கட்டளையாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அன்னை மரியாள் அடிமைத்தனத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டாள். அதே போல அவருடைய மகன் இயேசுவும் ஏற்றுக்கொண்டார். அதே போல அவருடைய சீடர்களும் பணிவாழ்வை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போல அவருடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் அன்னை மரியாளை போன்று, இயேசுவை போன்று, அவருடைய அப்போஸ்தலர்களை போன்று வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ வேறு வழி இல்லாமல் அடிமைத்தன வாழ்க்கை அல்ல, ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மையால் ஒரு அடிமை வாழ்க்கை அல்ல, மாறாக சுதந்திரமான முழு சுதந்திரத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு, எந்தவித வற்புறுத்தலும் இன்றி ஆண்டவர் எனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திலே என்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன், அதற்காக இந்த வாழ்வை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று நான் வாழ வேண்டும். அவ்வாறு வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும்? பணி வாழ்வாக இருக்க வேண்டும். அதிகார வாழ்க்கையாக இருக்கக்கூடாது, பணி வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எவ்வாறு மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28:28 நாம் வாசிக்க கேட்கிறோமோ, ஆண்டவருடைய மகன் இவ்வுலகத்திற்கு பணிவிடை பெற அல்ல, மாறாக பணிவிடை புரியவே வந்தேன். அவருடைய திருவுளத்தை முழுமையாக நிறைவேற்ற என் உயிரையும் கையளிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவை போல நாமும் பணி வாழ்க்கையிலே நம் உயிரை இழக்க நேர்ந்தாலும் அவருடைய திருவுளத்தை முழுமையாக நிறைவேற்ற என் உயிரையும் துச்சமென மதிக்க நான் அழைக்கப்படுகிறேன். அந்த ஒரு பணி வாழ்க்கை வாழும்போது அந்த வாழ்க்கை எவ்வாறாக இருக்கும்? துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும், துயரங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும், இடர்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். ஏனென்றால் சத்தியத்திற்கும் உண்மைக்கும் வேதத்திற்கும் சாட்சிய வாழ்க்கை வாழும்போது, அந்த பணிவிடை வாழ்க்கையை என்னுடைய ஒரு கட்டளையாக நான் ஏற்றுக்கொண்டு நான் வாழும்போது, அந்த வாழ்க்கையிலே இடர்களை நான் சந்திக்க நேரிடும், துன்பங்களை சந்திக்க நேரிடும். அந்த துன்பங்களையும் துயரங்களையும் அன்னை மரியாளை போன்று ஆகட்டும் இறைவா, இயேசுவை போன்று ஆகட்டும் இறைவா, அப்போஸ்தலரை போன்று ஆகட்டும் இறைவா என்று சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய திருத்தந்தை அவர் கையெழுத்திடுவதற்கு முன்னதாக அவருடைய கையெழுத்து எல்லா மடல்களிலும் அவர் கையெழுத்திடுவதற்கு முன்னதாக எழுதக்கூடிய வசனம் இவ்வாறாக தான் இருக்கும். சர்வெண்ட் ஆஃப் சர்வெண்ட்ஸ் ஆஃப் காட், சர்வும் சர்வோரும் தே என்று சொல்வார்கள். பணியாளர்களுக்கெல்லாம் பணியாளனாய் என்றுதான் திருத்தந்தை கையெழுத்திடுவார். பணிவிடை புரியவே வந்தேன், விக்கர் ஆஃப் கிரைஸ்ட், இறை இயேசுவினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவ திருச்சபையின் தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் கையெழுத்திடும்போது பணியாளர்களுக்கெல்லாம் பணியாளனாய் என்று கையெழுத்திடுகிறார். இப்பொழுதைய நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை மிக அழகாக எளிமையான ஒரு வாழ்க்கையை, பணி வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் பணியேற்று 4 ஆண்டுகள் முடிந்திருந்தாலும் இந்த வேளையிலே கத்தோலிக்க கிறிஸ்துவ திருச்சபை விட்டு சென்ற அனைத்து மக்களும், நிறைய மக்களும் அவருடைய பணி வாழ்க்கையை பார்த்து மீண்டும் தாய் திருச்சபைக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு வாழ்க்கையை தான் இன்று நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம் குடும்பத்திலே, நாம் பணி செய்யக்கூடிய பணித்தளங்களிலே, நம்முடைய நட்புகளுக்கிடையே நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நட்பாக வாழ்கிறோமா? உறவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? முழு மனதோடு நம் பணியை செய்து கொண்டிருக்கிறோமா என்று பார்த்தோம் என்றால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. வீடுகளில் நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இதுவாக தான் இருக்கும். நான் என்ன உனக்கு அடிமையா? கணவன் மனைவியை பார்த்து கேட்கிறான், மனைவி கணவனை பார்த்து கேட்கிறாள், நான் என்ன உனக்கு அடிமையா? உனக்கு சமைச்சு போடுறதுக்கு தான் நான் இருக்கேனா? உனக்கு சம்பாத்தியம் கொண்டு வந்து கூடுறதுக்கு தான் நான் வேலை செய்கிறேனா?
பிள்ளைகளும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என்னை ஏன் அடிமை மாதிரி என்னை நடத்துறீங்க, எனக்கு சுதந்திரம் இல்லையா, நான் செய்யக்கூடாதா என்று பிள்ளைகளும் அவ்வாறு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். கணவன் மனைவியை பார்த்து கேட்கிறான், மனைவி கணவனை பார்த்து கேட்கிறார், பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து கேட்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரு அடிமை, நான் என்ன உனக்கு அடிமையா, நான் எனக்கு உன்னை அடிமையா என்று ஒரு கேள்வி எழுப்பி கொண்டே இருக்கிறார்கள். நாம் பணி செய்யக்கூடிய பணித்தலங்களில் எப்படி பார்க்கிறோம், என்னை அவன் அடிமை மாதிரி வச்சிருக்கிறான், என்னை சக்கையாக புழிஞ்சு எடுத்துடுறான், அவன் விருப்பத்துக்கு படி தான் என்னை நடத்திட்டு இருக்கிறான், வேறு வழி இல்லாமல் நான் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கிறேன், இங்கே தான் 30 வருஷமாக குப்பை கொட்டி கொட்டிருக்கேன் என்று நாம் சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் விரக்தியினுடைய உச்சத்தை குறிப்பதாக இருக்கிறது. நட்புகளுக்கிடையே எப்படி இருக்கிறது, மற்றவர்கள் சொல்வார்கள் அவன் உனக்கு நண்பன் அல்ல, அவன் உனக்கு ஒரு சிறந்த தோழியாக இல்லை, மாறாக உன்னை பயன்படுத்தி கொள்கிறார்கள், நீ அவர்களுக்கு ஒரு அடிமை போல இருக்கிறாய் என்று தான் நம்மையும் தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக குடும்பத்திலும் சரி, நட்புகளுக்கிடையிலும் சரி, பணி செய்யக்கூடிய பணித்தலங்களிலும் சரி, எல்லா இடங்களிலும் நமக்கு அடிமை போன்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் அடிமையா என்று கேட்கிறோம். ஆக பணி விடை செய்வது என்பது மன உவந்து நாம் செய்வதில்லை. நாம் பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் அதிகாரத்தோடு தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நான் என்ன அடிமையா என்று ஒரு கேள்வியை நாம் எழுப்புகிறோம். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு சொல்லாடல் என்ன என்று பார்த்தோம் என்றால், அரசு பணியாளர்கள் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் என்று சொல்வார்கள். அரசு பணியாளர்கள் என்று சொல்லும்போது சிவில் சர்வன்ட்ஸ் என்று சொல்வார்கள். இவர்கள் எல்லோரும் பணியாளர்கள், ஆசிரியர் பணி என்று தான் சொல்வார்கள். எல்லாமே பணி, எதுவும் வேலை அல்ல, ஏதோ கூலிக்காக மாரடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் அல்ல நாம் அனைவரும். மாறாக பணி செய்ய வந்திருக்கக்கூடிய மக்கள், அரசாங்க பணியாளர்கள், அரசு பணியாளர்கள், ஆசிரிய பணியாளர்கள் என்று எல்லா இடத்திலும் நான் பிறருக்கு உதவுவதற்காக நான் இருக்கிறேன். இறைவனுடைய உருவையும் சாயலையும் தாங்கி இருக்கக்கூடிய என்னுடன் இருக்கக்கூடிய என் சகோதர சகோதரிக்காக ஏதாவது ஒரு விதத்திலே உதவி செய்வதற்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். என்னால் இயன்ற அவர்களுக்கு நான் உதவி செய்ய நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இது ஒரு கடனாகவே என் மீது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் ஏன் ஏற்று வாழக்கூடாது? அத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழத்தான் இன்று இறைவன் இயேசு அன்னை மரியாள் மூலமாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்னை மரியாள் எவ்வாறு விருப்பத்துடன், முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு வலிமையோடு, இதோ ஆண்டவரின் அடிமை, விருப்பப்படியே என் வாழ்க்கை அமையட்டும் என்று ஒப்புக் கொடுத்தாலோ, கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை வரிந்து பற்றி கொண்டிருக்காமல் தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் பூண்டு மீட்பின் திட்டத்திற்கு முழுமையாக இறை தந்தைக்கு ஒப்புக் கொடுத்தாரோ நம் பெருமான் இயேசு, எவ்வாறு 12 அப்போஸ்தலர்களும் முழுமையாக அவருடைய திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற இரத்தம் சிந்தினார்களோ, திருத்தந்தை எவ்வாறு பணியாளருக்கெல்லாம் பணியாளராக நமக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்கி கொண்டிருக்கிறாரோ, அதே போல நீங்களும் நானும் பணி வாழ்விலே முழு மனதோடு எந்தவித வற்புறுத்தலும் இன்றி மகிழ்ச்சியோடு ஈடுபட கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய தகப்பனே, எங்களை படைத்தவரே, பராமரித்துவரை, வழிநடத்தி கொண்டிருப்பவரே, எங்களுக்கு முன்மாதிரியாக பணி வாழ்க்கை முழுமையாக வாழ்ந்து விண்ணக தந்தையினுடைய திருவுளத்தை முழுமையாக நிறைவேற்றியவரை, இதோ உமது திருவுளத்தை நிறைவேற்ற அன்னை மரியாளை போன்று இதோ உம் அடிமை, உம் வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும் என்று சொல்ல, அந்த பாதையிலே முழு மனதோடு என்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழ என்னை ஆசீர்வதியும், என்னை திடப்படுத்தும். ஆமென்.